அர்ஜுன் மற்றும் தம்பி ராமையா இவங்க 2 பேருமே 500 கோடி மதிப்பிலான ஒரு சொந்த வீடை அவங்களோட குழந்தைகளுக்கு பரிசா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன வீடு, அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அர்ஜுன் அவர்களோட பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கும் தம்பி ராமையாவோட பையன் உமாபதிக்கும் ஜூன் 10ஆம் தேதி மேரேஜ் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இந்த ஒரு மேரேஜில் தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒட்டுமொத்த பிரபலங்களுமே கலந்துக்கிட்டாங்க. இவங்களோட ரிசப்ஷனும் ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் இதில் இவங்களுக்கு ஏராளமான சீர்வரிசை பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துருந்துச்சு. அதில் ரொம்பவே முக்கியமான விஷயமா அண்ட் எல்லாராலையுமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கப்பட்டிருந்தது என்ன அப்படின்னா, அர்ஜுன் மற்றும் தம்பி ராமையா இவங்க 2 பேரும் அவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் தான். சாதாரணமான கிஃப்ட்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு வீட்டை பரிசா கொடுத்துருக்காங்க. அதோட சொத்து மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே போகும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ள எல்லா விதமான வசதிகளுமே இருக்குமாமா. ரொம்பவே பார்த்து அந்த ஒரு வீட்டை கட்டியிருக்காங்க. அண்ட் அந்த வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல் இருந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ளேயே ஜிம் இருக்கு. வீட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. வீட்டில் பெட்ரூம்ல இருந்து லெட்டின் வரைக்கும் முக்கியமான இடங்கள் எல்லா இடத்துலையுமே தங்க முலாம் பூசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இவங்களோட பெட்ரூம்ல அலங்காரம் எல்லாமே அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காங்களாமா. இப்படி தன்னோட குழந்தைகளுக்காக பார்த்து அந்த வீட்டை அவங்க கட்டியிருக்காங்க. எப்படியா இருந்தாலுமே தனித்தனியாக பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒன்றா இந்த மாதிரி பிரம்மாண்டமான வீடை ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப் லாங் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு அர்ஜுன் சாரும் சரி தம்பி ராமையா சாரும் சரி யோசிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. அதன் மூலியமா வந்த ஒட்டுமொத்த சம்பாத்தியத்தையுமே அவங்களோட குழந்தைகளுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. உமாபதி மற்றும் ஐஸ்வர்யா இவங்களோட மேரேஜுக்கு வந்திருந்த இந்த ஒரு கிஃப்ட் பத்தி தான் இப்போ டாக் ஆஃப் தமிழ்நாடுவா போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு கிஃப்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த வீட்டை பத்தி உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில அடுத்ததா வரலட்சுமி அவர்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது. ஜூலை 2ஆம் தேதி அவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது. அண்ட் இந்த ஒரு நிலையில அவங்க ரொம்ப தீவிரமா எல்லாருக்குமே பத்திரிகை வைக்கிறதுல இறங்கி இருந்தாங்க. ரஜினிகாந்த் சாருக்கு வச்சிருந்தாங்க, கமலஹாசன் சாருக்கு வச்சிருந்தாங்க, ஒரு சில முக்கிய நடிகர்களுக்கு வச்சிருந்தாங்க, பாலிவுட் போய் வச்சிருந்தாங்க. இப்படி அவங்க பத்திரிகை வச்சிருக்க படலம் ஓஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது அவங்க ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வரலட்சுமி அவர்கள் இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட துபாய் போயிருக்காங்களாமா. அங்கே அவங்க கல்யாணத்துக்கு தேவையான பர்ச்சேஸ் எல்லாத்தையுமே அவங்க பண்ண போகிறாங்க. குறிப்பாக தங்க நகைகள் எல்லாமே அவங்க அங்கே தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. வரலட்சுமி, அவங்களோட அப்பா சரத்குமார், அவங்களோட ஃபியான்சி நிக்கோலஸ் இவங்க 3 பேருமே இப்போ துபாயில் இருக்காங்க. அங்கே அவங்க கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வரலட்சுமி அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு பிக்சர்லேயே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு போஸ்டர் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போகுது. அண்ட் வரலட்சுமி அவர்களுக்குமே சரத்குமார் சார் ரொம்பவே கிராண்டாக கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காராமா. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.